ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டெல்லாம் ஆயிருக்குல்ல, கோல்டு ரொம்ப ஜலதோஷம் பிடிச்சா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அதிகமாகவே பெப்பர், மிளகு, சீரகம், பூண்டு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சம் தக்காளி, வெங்காயம் போட்டு மிக்ஸி ஜாரில் அது கூட ஒரு கொஞ்சம் போல் தேங்காயும் சேர்த்து நாம் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், பூண்டு வந்து தனியாக தாளிப்புக்காக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் புளி கரைசல் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சதை தனியாக வச்சுக்கலாம் நாம். இப்போ கடாயில் வந்து பார்த்திங்கன்னா சீரகமும் வெந்தயமும் அப்புறம் கடுகும் போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் நிறைய மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நிறைய சேர்த்துக்க வேணாம். ஏன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சேர்த்துருக்குமா நிறைய, ஸோ அதனால் பெப்பரோட காரமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் போட்டு கரைச்சிருக்கேன், அதை சேர்த்து அதுக்கப்புறம் புளி கரைசல் ஊற்றி அப்புறம் நல்லா கொதிக்க விட்டால் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கோல்டு, சளி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்க ஒரு 2 டேஸ்க்கு இந்த மாதிரி குழம்பு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரைஸு அது கூட ஒரு ஆம்லேட் வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பெப்பரோட காரமே இது கொஞ்சம் போதும். கொஞ்சம் போல் மிளகாத்தூள் சேர்த்தா அது நமக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோக்கு ஏற்ற மாதிரி காரமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கோட லன்ச் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கோட லன்ச் வந்து எனக்கு வந்து பெப்பர் குழம்பு, மிளகு குழம்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கி என்னோடய லன்ச்சு. எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.